ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு பவர் சிஸ்டத்தினுடைய ஸ்ட்ரக்சரை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பவர் சிஸ்டம் அப்படின்னா மொத்தம் அதில் 3 விஷயங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 விஷயங்களும் சேர்ந்தது தான் ஒரு பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு இடத்துல பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் கடைசியாக நம்ம வீடுகளுக்கு வந்து சேருது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்தது தான் இந்த பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பவர் சிஸ்டத்தில் பேசிக்காக ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். இந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் தான் பார்த்தீங்கன்னா பவரை வந்து ப்ரைமரியாக வந்து ப்ரொடியூஸே பண்ணுவாங்க. இந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் அப்படின்றது என்ன வேணா இருக்கலாம். அது வந்து தெர்மல் பவர் பிளான்ட், ஹைட்ரோ பவர் பிளான்ட், இதே மாதிரி நிறைய பவர் பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் அப்படின்றது. ஸோ இந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 6.6 கேவி, 10.5 கேவி, 11 கேவி, 13.8 கேவி, 15.75 கேவி, இந்த மாதிரி ஹை வோல்டேஜஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எதனால இப்போ ஹை வோல்டேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? நம்ம வீட்டில் வந்து 230 வோல்ட் அப்படிலாம் மிஞ்சி போனால் 440 வோல்ட் இந்த மாதிரி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஹை வோல்டேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ வந்து லோ வோல்டேஜஸை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா அதில் லாஸஸ் வந்து நிறையா இருக்கும். அதனால நம்ம வீடுகளுக்கு வந்து சேர்றப்ப வோல்டேஜ் வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிடும். அதனால தான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப இவங்க ஹை வோல்டேஜாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால லாஸஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ண வோல்டேஜை வந்து சென்டிங் அண்ட் சப்ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அங்கே ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு அப்படின்னா வோல்டேஜஸ் வந்து ரைஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது 11 கேவியாக இருக்கிறத 220 கேவி, 132 கேவி, அப்படி இல்லைனா 110 கேவி, 400 கேவி, 765 கேவி, இதே மாதிரி இன்னும் வந்து ஹையராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சென்டிங் அண்ட் ஸ்டேஷன்லேருந்து ப்ரைமரியாக வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க அந்த ஹை வோல்டேஜஸை. ஸோ இந்த ப்ரைமரியாக டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ரிசீவிங் ஸ்டேஷன் இருக்குது. இந்த ரிசீவிங் ஸ்டேஷன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற விஷயம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹை வோல்டேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே அனுப்பிட்டு இருந்தோம். அதாவது இந்த 220 கேவி, 132 கேவி இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வோல்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 33 கேவி இல்லைனா 66 கேவிக்கு இவங்க வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க லெஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னாக்கா நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ரிசீவிங் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது செகண்டரியாக டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க அந்த வோல்டேஜஸை. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து 33 கேவி, 60 கேவி அப்படின்ட்டு வோல்டேஜஸை ஆல்ரெடி ஸ்டெப் டவுன் தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டெப் டவுன் பண்ண வோல்டேஜையும் கூட அடுத்த செகண்டரி சப்ஸ்டேஷனில் வந்துட்டு ஸ்டெப் டவுன் வந்து திரும்பியும் பண்ணுறாங்க. இங்கே வந்து 33 கேவியாக இருக்கிறத வந்து 11 கேவி இல்லைனா 6.6 கேவியாக வந்து ஸ்டெப் டவுன் வந்து பண்ணுறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இந்த 11 கேவி ஆர் 6.6 கேவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிக் கன்சியூமர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இந்த மாதிரியான ஹை வோல்டேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த செகண்டரி சப்ஸ்டேஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து வோல்டேஜஸ் வந்து கிடைக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 11 கேவியாக இருக்கிறத 3 ஃபேஸ் சப்ளை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 400 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் வந்து பண்ணி தருவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 230 வோல்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங்கு. ஸோ இந்த 3 ஃபேஸ் சப்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காலேஜஸ் இந்த மாதிரியான இடங்கள்லாம் கூட நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாவரைக்கக்கூடிய மில்ஸ் எல்லாம் கூட இந்த 3 ஃபேஸ் சப்ளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கன்சியூமர்ஸ் வந்து பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 90% வந்து கன்சியூமர்ஸ் வந்து இந்த செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் தான் இருப்பாங்க. பிக் கன்சியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக பவர் சிஸ்டத்தினுடைய ஒரு ஸ்ட்ரக்சரு. அதாவது ஹை வோல்டேஜஸ் நம்ம எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷனில் இருக்கக்கூடிய அந்த லாஸஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் ஹை வோல்டேஜஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சிஸ்டத்தினுடைய ஸ்ட்ரக்சரு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.